Good morning, my dear students. Now I am going to teach History, Unit 5, Social and Religious Reform Movements in the 19th century. Social and religious reform movements in the 19th century means 19ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள். ரெஃபார்ம் மீன்ஸ் என்ன அப்படின்னா சீர்திருத்தம். ஓகேயா, மூமெண்ட்ஸ் மீன்ஸ் இயக்கங்கள். இப்போ 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் லெசன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். முக்கியமாக நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி இன் கிரியேட்டிங் எ நியூ அவேக்னிங் இன் 19th century பிரிட்டிஷ் இந்தியா. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ் மேலை நாடுகளுடைய கருத்துக்களும் அண்ட் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவர்களுடைய தாக்கங்களும் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், contestation in the social and religious sphere, opposition to practices like sati, slavery, untouchability and child marriage. அதாவது contestation means காம்படிட்டிவ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், போட்டி சொல்லுவோம் இல்லையா, அதான் contestation in the social and religious sphere, சமூக மற்றும் இந்த சமய இதுகளில் ஆப்போசிஷன் டு ப்ராக்டிசஸ் நடைமுறையில் இருக்கக்கூடிய என்னது சதி மீன்ஸ் என்ன அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல். தென் ஸ்லேவரி மீன்ஸ் என்ன அப்படின்னா அடிமை முறை. அன்டச்சபிலிட்டி மீன்ஸ் தீண்டாமை ஒழிப்பு. அண்ட் சைல்டு மேரேஜ் மீன்ஸ் குழந்தை திருமணம். இது எல்லாமே எதிர்க்கப்பட்டது. தென் ஆப்போசிஷன் டு ஐடியாலஜரி ரிச்சுவல்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ். அப்போ ஆப்போசிஷன் டு ஐடியாலஜரி மீன்ஸ் என்ன அப்படின்னா உருவ வழிபாடு, ஒவ்வொரு சிலைகளை வச்சு வழிபடுறோம் இல்லையா, அதை எதிர்க்கிறாங்க. தென் ரிச்சுவல்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா சடங்கு, இந்த தேங்காய் உடைக்கிறது, ஆடு வெட்டுறது, கோழி எறுக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் ரிச்சுவல்ஸ், இது சடங்குகள். அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே எதிர்க்கப்படுகிறது. தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் Brahma Samaj, Arya Samaj, Ramakrishna Mission, then Theosophical Society and Aligarh movement to the recognition of India. அதாவது கான்ட்ரிபியூஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பங்களிப்பு. இதில் இந்த இயக்கங்கள் மேன்மை அடைவதற்கு யாரெல்லாம் பங்களிக்கிறாங்க, பிரம்ம சமாஜ் சபை, ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன். தியோசோஃபிக்கல் சொசைட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு இன்னொரு பேர், அதனுடைய நேம் பிரம்ம ஞான சபை. அண்ட் அலிகார் மூமெண்ட் டு த ரெகக்னேஷன் ஆஃப் இந்தியா. தென் ரோல் பிளேட் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ்னு என்னது, முக்கியமான நபர்கள். இதில் யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா in bringing about this awakening Parsis and Sikhs. Parsis means என்ன அப்படின்னா not Persian means யார் அப்படின்னா பாரசீகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது this not Persian, பார்சிஸ்ங்கிறது ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க. அண்ட் சீக்கியர்கள். அப்போ அந்த பார்சிஸ் சீக்கியர்கள் இவங்க ரெண்டு பேரையும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கவங்களாக காணப்பட்டாங்க. தென் த சோசியல் மூமெண்ட் ஆஃப் ஜோதி பாபுலே அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் கேரளா அண்ட் தமிழ்நாடு. இந்த சமூக இயக்கம் அப்படிங்கிறது கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த இயக்கம் வளர்ச்சி அடைவதற்கு யார், ஜோதி பாபுலே ஒரு முக்கிய பங்காளராக காணப்பட்டார். முக்கியமாக அவர் என்ன செஞ்சாராங்க, இந்த சீர்திருத்த இயக்கத்தை கொண்டு வந்தார். தென் த நெக்ஸ்ட் ஒன், the English education introduced with the object of producing clerks also produced a new English educated middle class. அதாவது இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் மீன்ஸ் என்ன, ஆங்கில கல்வி. இன்ட்ரடியூஸ்ட் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா உருவாக்குறது, கிரியேட்டிங். இந்த இடத்துல நம்ம உற்பத்தி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேயா, தென் ப்ரொடியூசிங் மீன்ஸ் கிரியேட்டிங், உருவாக்குதல். யாரை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில்,
கிளர்க் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைப்பிஸ்ட், முன்னாடிலாம் வந்து டைப்பிஸ்ட் வேலை பார்ப்பாங்களே அவங்க தான் வந்து கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிளர்க் எழுத்தர்களை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் இன்ட்ரடியூஸ்டு இங்கிலீஷ் எஜுகேஷன், அப்போ ஆங்கில கல்வி என்ன செய்யப்பட்டாங்க, அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வேளையில் நியூ இங்கிலீஷ் ப்ரொடியூஸ்டு நியூ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். அப்போ எழுத்தர்களை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆங்கில கல்வி அப்படிங்கிறது புதிய கல்வி பயின்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. புதிய ஆங்கில கல்வி பயின்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தை என்ன செஞ்சது, உருவாக்கியது. ப்ரொடியூஸ்டு மீன்ஸ் என்னது, கிரியேட்டட், உருவாக்கியது. தென் திஸ் கிளாஸ் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். அப்போ இந்த நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறது எது, வெஸ்டர்ன் ஐடியாஸ் மீன்ஸ் என்னது, மேலை நாட்டு கருத்துக்களையும் அண்ட் தாட்ஸ் சிந்தனைகளுடைய தாக்கத்திற்கு ஆளானது. Then Christianity also had its effect on the newly emerging middle class. அந்த இடத்துல தான் என்ன ஆகிறாங்கன்னா, அந்த நடுத்தர வர்க்கத்தில் தான் வந்து புதுசாக கிறிஸ்தவ மதமும் அப்போ புதுதாக உருவானது. Then though small in number, the educated middle class began to take a lead in political as well as in reform movements. Though small in number, the educated middle class, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க வந்து எண்ணிக்கையில் சிறியதாக காணப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணாங்க, லீட் இன் பொலிட்டிக்கல், அரசியல்லையும் சீர்திருத்த இயக்கங்களையும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தலைமை வகிக்கக்கூடியவங்களாக காணப்பட்டாங்க. அஸ் வெல் அஸ் அப்படின்னா அது சிறந்தவங்களாக அவங்க காணப்பட்டாங்க. The Indian reformers were however quite hesitant to subject their old notions and habits to critical scrutiny. அப்போ இந்த ஓல்டு யார், இந்த இந்தியன் ரிஃபார்மர்ஸ் யார், நம்ம இந்தியனுடைய சீர்திருத்தவாதிகள் வந்து என்ன பண்ணாங்க, however quite hesitant மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஹெசிடென்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, ஒரு தயங்குறது. ஹெசிடென்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா தயங்குவாங்க, என்னது, குவைட் ஹெசிடென்ட், பெரிதும் தயங்குறாங்க. எதுக்கு தயங்குறாங்க, டு சப்ஜெக்ட் தர் ஓல்டு நோஷன்ஸ், அவங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும், ஹேபிட்ஸ் மீன்ஸ் என்னது, பழக்க வழக்கங்களையும் வந்து விமர்சிக்கிறது. கிரிட்டிக்கல் மீன்ஸ் என்னது, விமர்சிக்கிறதுக்கு வந்து விமர்சனமான ஒரு ஆய்வுக்கு நம்ம உட்படுத்தணும் அப்படிங்கிறதுல இவங்க வந்து என்ன பண்ணாங்க, தயங்குனாங்க. ஏன்னா அவங்களுடைய பழைய கருத்துக்கள் பழக்க வழக்கங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னாச்சு, குவைட் ஹெசிடென்ட், ஆனாலும் அவங்க வந்து தயங்குனாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இன்ஸ்டேட், அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இன்ஸ்டேட் மீன்ஸ் என்னது, அதற்கு பதிலாக they attempted to harmonize both Indian and Western கல்ச்சர்ஸ். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ், இந்தியர்களையும் மேலை நாட்டு கலாச்சாரங்களையும், அதுக்காக இந்திய பண்பாட்டிற்கும் மேலை நாட்டு பண்பாடுகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹார்மனைஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. தேர் ஐடியாஸ் அண்ட் தேர் ஆக்ஷன்ஸ் ஹெல்ப் டு mitigate socio evils such as sati, female infanticide and child marriage and various superstitious beliefs. அப்போ இது இவங்க வந்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் அது என்ன ஆகுது, அவங்களுடைய இந்த ஒரு சதி, இன்ஃபன்சைட், பெண் சிசு கொலை, சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம், இது எல்லாமே வந்து ஒரு கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள், சமூக தீமைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. ஓகே, அந்த தி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century இன் தி realm of religion fall under two broad categories. The reform movements of 19th century in the realm of religion fall under two broad categories. அப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய இந்த சமய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்கிறது எத்தனை பிரிவாக வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, டூ ப்ராட் கேட்டகரிஸ்னால் என்னது, இரண்டாக இது வகைப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, த ரெஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ்
Okay, the reformist movements like the Brahma Samaj, the Prarthana Samaj and the Aligarh movement and the revivalist movement such as the Arya Samaj, the Ramakrishna Mission and the Deoband movement. அப்போ இது வந்து என்னது டூ ப்ராட் கேட்டகரிஸ், இரண்டாக இதை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இருந்துச்சு பாருங்கள், பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் மூமெண்ட் அண்ட் அடுத்து இந்த அலிகார் மூமெண்ட்டில் இது ஒரு ரெஃபார்ம்ஸ் இயக்கமான ஒரு வகையான எதை குறிப்பிட்றாங்க, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் மூமெண்ட். இது எல்லாமே வந்து எதை உருவாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா ஒரு புத்துணர்வை ரிவாலிஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு புத்தெழுச்சி மீட்பு இயக்கமாக இது காணப்படுகின்றது. தென் there were also attempts to challenge the oppressive social structure by Ayodhya Babule in Pune, Narayana Guru and Ayyankali in Kerala and Ramalinga Adigal and Ayodhya Dasar of Tamil Nadu. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேரும் இதில் முக்கியமானவங்களாக காணப்பட்டாங்க. யார் யார் அப்படின்னா புனேயை சார்ந்த ஜோதி பாபுலே, கேரளா சேர்ந்த நாராயணகுரு ஐயங்காளி, தமிழ்நாடு ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்களும் இதில் ஒரு முக்கியமானவங்களாக காணப்பட்டாங்க. தென் இயர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். தென் இயர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இயர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால் யார் அப்படின்னா வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கம் வந்து எப்படி இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தொடக்க கால சீர்திருத்தவாதியாக காணப்பட்டவங்க யார் அப்படின்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பிரம்ம சமாஜ். ராஜாராம் மோகன் ராய் அவருடைய இயக்கமான பிரம்ம சமாஜ். ராம் மோகன் ராய் was one of the earlier reformers influenced by the Western ideas to initiate reforms. இந்த ராம் மோகன் ராய் இந்த ஷார்ட்டாக ராஜாராம் மோகன் ராய் தான் ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the Western ideas, earlier reforms influenced by the Western ideas to initiate reforms. இந்த ராம் மோகன் ராய் வந்து மேலை நாட்டு கருத்துக்களால் இழுக்கப்பட்டு, அதாவது கவரப்பட்டு by the Western ideas to initiate reforms. அவர் என்ன பண்ணாங்க, முதல்ல மேலை நாட்டு கருத்துக்களால் அவர் இழுக்கப்பட்டு சீர்திருத்த பணி அப்படிங்கிறத அவரை தொடங்கினார். அதனால தான் இவர் வந்து சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் என்று அழைக்கப்படுறார். இனிஷியேட்டிவ் ரெஃபார்ம்ஸ்னால் யார், சீர்திருத்தவாதிகளின் முதன்மையானவர் என்று இவர் அழைக்கப்பட்டார். அதனால் இவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா who is the pioneer of reformer, சீர்திருத்தவாதிகளினுடைய முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். தென் he was a great scholar, well versed in Sanskrit, Arabic, Persian and English apart from his knowledge. இவர் வந்து ஒரு கிரேட் ஸ்காலர்னா யார், இவர் வந்து ஒரு பெரிய அறிஞர், ஒரு சிறந்த அறிஞரானவர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தனது தாய்மொழியான வங்காள மொழி பெங்கால கூட புலமை பெற்றிருந்தது இல்லாமல் இவருடைய தாய்மொழி என்ன அப்படின்னா பெங்கால். இந்த ராஜாராம் மோகன் ராயினுடைய மதர் டங் வந்து என்ன அப்படின்னா பெங்கால். இவர் இந்த தாய்மொழியை வந்து சிறந்ததாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்சியன் அண்ட் இங்கிலீஷ் இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணினார், ஒரு புகழ் பெற்றவராக காணப்பட்டார். in his mother tongue Bengali. Then Ram Mohan Rai was opposed to meaningless religious ceremonies and all forms of pernicious social customs. அப்போ ராம் மோகன் ராய் வந்து ஆப்போசிட் எதிர்க்கிறாரு. எதை எதிர்த்தாரு அப்படின்னா அவர் வந்து மீனிங்லெஸ்னால் என்னது, ஒரு என்ன சொல்லுவாங்க, மீனிங்லெஸ்னால் ஒரு அர்த்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு பொருளற்றதாக காணப்படக்கூடிய ரிலீஜியஸ் செரிமோனியஸ் அப்படின்னா எனக்கு சமய சடங்குகளையும் தென் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்னிசியஸ் சோசியல் கஸ்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய சமூக மரபுகளையும் அவர் என்ன பண்ணார், பெர்னிசியஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா
மரபு அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா? அப்போ சமூக பழக்க மரபுகளையும் அவர் என்ன பண்ணார்? அப்போஸ்ட், எதிர்த்தார். தென் yet he wanted to preserve continuity with the past. Yet he wanted to preserve continuity with the past. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணார்? கடந்த காலத்தினுடையான தொடர்பையும் அவர் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். கடந்த காலத்து தொடர்புனா என்ன சொல்லுவோம்? அந்த காலத்தில் பழக்க வழக்கங்கள் பின்பற்றினாங்க இல்லையா, அந்த காலத்து பழக்க வழக்கங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாரு. தென் இன் ஹிஸ் ரிலீஜியோ philosophical social outlook, இன் ஹிஸ் ரிலீஜியோ philosophical மீன்ஸ் என்ன அப்படின்னா தத்துவம். இவர் வந்து ஒரு சமய தத்துவ சமூக பார்வையில் இவர் வந்து அவுட்லுக், ஒரு சோசியல் அவுட்லுக் காணப்படுறாரு. எப்படி? ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மோனோதிசம் அண்ட் ஆன்டி ஐடோலாட்டரி. இவர் எதை வெறுக்கிறாரு அப்படின்னா ஒரு டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு, ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை பெற்றிருக்காரு. எதில்? தென் மோனோதிசம் அண்ட் ஆன்டி ஐடோலாட்டரி மீன்ஸ் என்ன? ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு அப்படிங்கிறத இவர் எதிர்க்கிறதுல பெரிய தாக்கத்தை இவர் பெற்றிருந்தார். தென் பேஸ்ட் ஆன் ஹிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த உபனிஷத் he argued that all the ancient texts of the Hindus preached monotheism or worship of one God. Based on his interpretation of the Upanishad means என்ன அப்படின்னா உபநிடதங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் தமிழில். வேதங்கள், உபநிடதங்கள், அர்த்த சாஸ்திரம், இதெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ அதோட சம்மந்தப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த உபனிஷாட்ஸ் அப்படிங்கிறது. He argued that all the ancient text means என்னது? பழமை வாய்ந்த நூல்கள். அது வந்து என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த உபனிஷாட்ஸ், இந்த உபநிடதங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இந்த இந்துக்களுக்கு வந்து என்ன? ஹிந்துஸ் ப்ரீச்டு மோனோதிசம் ஆர் வர்ஷிப் ஆஃப் ஒன் காட். அப்போ இந்துக்களுடைய அந்த டெக்ஸ்ட், மறை நூல்கள், அதாவது புத்தகங்களில் என்ன குறிப்பிடுறாரு? ஆல் காட், அனைத்தும் ஒரே கடவுள், அனைத்தும் ஒரே கடவுளுங்கிற கோட்பாட்டையோ அல்லது ஒரே கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத இவர் குறிப்பிடுறாரு. தென் டீப்லி கான்சர்ன்ட் with the prevailing customs of sati, child marriage and polygamy. He published tracts against them and petitioned the government to legislate against them. Deeply concerned with the prevailing customs of sati. அப்போ டீப்லி ரொம்ப ஆழமாக இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு அரசாங்கத்துக்கு, ஆங்கில கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு விண்ணப்பத்தை செலுத்துகிறார். பெட்டிஷன் மீன் எனது விண்ணப்பம். யாருக்கு? ஆங்கில கவர்மெண்ட்டுக்கு ஒரு விண்ணப்பத்தை இவர் கொடுக்குறாரு. என்னது அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நிலவி வரக்கூடிய ப்ரிவைலிங் மீன்ஸ் எனது நிலவி வரக்கூடிய இந்த சதி, சைல்டு மேரேஜ் அண்டு பாலிகமி மீன்ஸ் என்ன அப்படின்னா பலதார மனம். அதாவது பலதார மனம் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து எத்தனை கல்யாணம் வேணும், திருமணம் வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், மேரேஜ் வேணுனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் பாலிகமி. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மரபு சார்ந்த பழக்கங்கள் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப ஆழ்ந்த டீப்லி கான்சன்ட்ரேட், ஆழ்ந்த துயரத்தில் குறிப்பிட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு? அதுக்காக எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? இதுக்குன்னு ஒரு ஆக்ட், சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி லெஜிஸ்லேட்டிவ் மீன்ஸ் என்னது? சட்டம். இதுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்? ஆங்கில அரசாங்கத்திட்ட போய் விண்ணப்பிக்கிறாரு. He advocated the rights of widows to remarry. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? He advocated the rights மீன்ஸ் என்னது? உரிமை. என்ன உரிமை? விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு கருத்தை இவர் முன்வைக்கிறாரு. தென் he advocated the rights of widows to remarry. விடோஸ்னால் யார்? விதவைகள். ரீமேரேஜ் மீன் என்னது? மறு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இதை முன்வைக்கிறாரு.
Then he wanted polygamy to end. அடுத்து என்ன சொல்கிறாரு, பலதார மனம் அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. Then he appealed to reason and humanity and compassion of the people. He appealed to reason and humanity. Humanity means என்ன, மனித நேயம். அது வந்து எதை கொடுக்குறாரு, மக்களை வந்து ஒரு பகுத்தறிவோடும். ஓகே, he appealed to reason and humanity and compassion of the people. மனிதர்களை வந்து ஒரு பகுத்தறிவோடையும் பரிவோடையும் மனித பண்போடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்புகிறாரு. Then his campaign played a key role in forcing the Governor General William Bentinck's legislation abolishing sati in 1829. Then his campaign played a key role. Key role னா எனது முக்கிய பங்கு. யார், இந்த சதி அப்படிங்கிறத எப்படியாவது ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். யார், 1829 ஒரு தலைமை ஆளுநர். யார், கவர்னர் ஜெனரல். தலைமை ஆளுநராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா வில்லியம் பென்டிக்ட். இந்த வில்லியம் பென்டிக்ட் வந்து சதி அப்படிங்கிற அந்த உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை ஒழித்து கட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வைத்தவராக காணப்படுறாரு. இவர் வந்து யாரோட இணைஞ்சு இந்த சதியை ஒழிக்கிறாரு அப்படின்னா இதற்கு ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு முக்கிய பங்கு வைத்தவராக காணப்பட்டார். இது வந்து உங்கள் புக்கில் இருக்காது. ஓகே, அப்போ இது வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்த சதியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வைத்தவராக யாரோட சேர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரல் கவர்னர் வில்லியம் பென்டிக்டோட சேர்ந்து இந்த சதியை ஒழிக்கிறதுக்கு முன் பண்ணுறாங்க. தென் ராம் மோகன் ராய் condemned the substitution of women and opposed the prevailing ideas that women were inferior to man. அப்போ இந்த ராம் மோகன் ராய் கண்டம்னட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கண்டனம் செய்கிறாங்க, எதிர்க்கிறது, கண்டனம் செய்வாங்க. எதுக்காக கண்டனம் செய்கிறது, சப்ஸ்டியூஷன் ஆஃப் உமன் அண்ட் அப்போஸ்ட் த ப்ரிவைலிங் ஐடியாஸ் தட் உமன் வேர் இன்ஃபீரியர் டு மேன். என்ன கொடுக்குறாங்க, ஆண்களை வந்து ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பெண்களை வந்து கீழானவர்கள், அதாவது கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய கால நடைமுறையில் குறிப்பிட்டதை வந்து ராம் மோகன் ராய் வந்து என்ன பண்ணுறாரு, எதிர்க்கிறாரு. தென் he strongly advocated education for women. அதனால் இவர் என்ன பண்ணார், he strongly advocated, இவர் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வலுவான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். யாருக்கு, பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தட் he gave his full support for the introduction of English knowledge and Western science in schools and colleges. He gave his full support for the introduction of English language. ஆங்கில மொழியை வந்து எப்படியாவது கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது, எங்கள் ஸ்கூல் அண்டு காலேஜஸ், பள்ளிகள்லையும் சரி கல்லூரிகள்லையும் சரி எப்படியாவது ஆங்கில கல்வியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இவர் முழுமையாக ஆதரிக்கிறாரு. தென் Ram Mohan Roy founded the Brahma Samaj on 20th August 1828. அப்போ ராம் மோகன் ராய் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சபையை கொண்டு வர்றாரு, பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு சபையை 20th August 1828 கொண்டு வர்றாரு. தென் he opened a temple in Calcutta where there was no image. அதாவது அவர் என்ன பண்ணார், ராம் மோகன் ராய் வந்து 1828 ஒரு பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறத August 20 கொண்டு வர்றாரு. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணார், he opened a temple in Calcutta. கல்கட்டாவில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கோவிலை நிறுவுறாரு. அங்கே ஆனால் என்ன இல்லை, வேர் தேர் வாஸ் நோ இமேஜ். இமேஜ் மீன்ஸ் என்னது, சிலைகள். இமேஜ் மீன்ஸ் அந்த கோயிலில் எந்த ஒரு சிலையுமே இல்லை. There he laid down that no religion should be revealed or slightly or contemptuously spoken of or alluded to. அதாவது இவர் என்ன சொல்கிறாங்க,
அந்த கோயிலை வந்து இவர் கல்கட்டாவில் ஒரு கோவிலை உருவாக்குனார். தேர் இஸ் நோ இமேஜ், அந்த கோயிலில் என்ன இல்லை, சிலைகளே வந்து அந்த கோயிலில் இல்லை, வைக்கல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாரு, that he laid down that no religion should be revealed or slightly or contemptuously spoken of or allowed to. என்ன கொடுக்குறாங்க, எந்த ஒரு மதத்தையும் என்ன செய்யக்கூடாதான், கண்டெம்ப்சுவலி மீன்ஸ் என்ன, கண்டெம்ப்சுவலி மீன்ஸ் ஏளனமாகவோ, தென் அலௌட் என்ன சொல்கிறாங்க ஒரு அல்லது ஸ்லைட்லி மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவமானமாகவோ வந்து பேசக்கூடாது. அல்லது என்னது அலௌடட் டு மீன்ஸ் என்ன அப்படின்னா மறைமுகமாகவோ குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. தென் எந்த ஒரு மதத்தை பற்றி ஏளனமாகவோ அவமானமாகவோ மறைமுகமாகவோ அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. தென் த சமாஜ் ஃபோர்பேர் ஐடல் வர்ஷிப் அண்ட் கண்டெம்னட் மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் ரைட்ஸ் அண்ட் செரிமோனியஸ் மீன்ஸ் என்னது, சம்பிரதாயங்கள். ஓகேயா. Then the Samaj forbade ideal worship. இந்த பிரம்ம சமாஜம் வந்து என்னது அப்படின்னா உருவ வழிபாட்டை வந்து தவிர்க்கிறாங்களே. ஐடல் வர்ஷிப் மீன்ஸ் எனது இந்த உருவ வழிபாட்டை வந்து தடுக்கிறாங்க. அண்ட் கண்டெம்னட் மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ். மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் மீன்ஸ் என்னது, ஒரு பொருளற்ற சமய சடங்குகளையும் அவங்க கண்டெம்னட் தவிர்க்கிறாங்க. அண்ட் செரிமோனியஸ்னு என்னது, இந்த சம்பிரதாயங்கள் இதையும் வந்து என்ன பண்ணுச்சு, எதிர்த்தது. ஹவெவர் இருப்பினும் அல்லது இருந்த போதிலும் ஃப்ரம் த பிகினிங் த appeal of the Brahma Samaj remained limited to the intellectuals and enlightened Bengalis. இருந்தாலும் தொடக்கத்தில் முதல்ல என்ன பண்ணுச்சு, இந்த பிரம்ம சமாஜ் ரிமைண்ட் லிமிட்டட் டு த இன்டலெக்சுவல் அண்ட் என்லைட்டன்ட் பெங்காலிஸ். இப்போ தொடக்கத்தில் இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது யார், இன்டலெக்சுவல் மீன்ஸ் யார் அப்படின்னா மேதைகள், நல்ல கல்வி அறிவு பெற்றவங்க, நல்ல சிறந்த அறிவாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேதைகளையும் அண்ட் என்டலெக்டன்ட் பெங்காலிஸ் கல்வி அறிவு பெற்ற இந்த பெங்காலிகளையும் மட்டும்தான் இங்கே காணப்பட்டாங்க. தோ த சமாஜ் ஃபெயில்டு, முதல்ல அவங்க மட்டும்தான் பிகினிங் ஆரம்பத்தில் யார் அந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த அறிவாளிகளும் இன்டலெக்சுவல் அந்த பெங்காலி நாட்டினுடைய கல்வி அறிவு பெற்றவங்களும் கல்வியில் சிறந்தவங்களும் தான் அதில் வந்து காணப்பட்டாங்க. தோ த சமாஜ் ஃபெயில்டு டு அட்ராக்ட் த பீப்புள் ஃப்ரம் த லோவர் செக்ஷன்ஸ் of society, lower sections of society. Its impact on the culture of modern Bengal and its middle class was quite significant. அப்போ though the Samaj failed to attack the people, அப்போ முதல்ல யார் இருந்திருக்காங்க, வெறும் கல்வி அறிவு பெற்றவங்களும் வங்காளிகளும் தான் அந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சமாஜ் ஃபெயில்டு, அந்த சமூகம் வந்து இந்த சமாஜ் வந்து என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் பின்தங்கிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த பீப்புள் ஃப்ரம் த லோவர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஏன் கீழ்த்தட்டு மக்களை வந்து அந்த சமாஜம் வந்து என்ன பண்ணுச்சு, தன் பக்கம் ஈர்க்கணும், கொண்டு வரணும். அட்ராக்ட் த பீப்புள் ஃப்ரம் த லோவர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, சமுதாயத்தில் காணப்படக்கூடிய கீழ்த்தர மக்களை வந்து தங்களுடைய சபையில் வந்து சேர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் செலுத்தினதுனால இது வந்து என்ன ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு. இட்ஸ் இம்பேக்ட் ஆன் த கல்ச்சர் ஆஃப் மாடர்ன் பெங்கால், அப்படி தோல்வி அடைஞ்ச உடனே மாடர்ன் பெங்கால் இந்த நவீன வங்காள பண்பாடு அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, அண்ட் இட்ஸ் மிடில் கிளாஸ் வாஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட், ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய தாக்கத்திற்கு இது ஆளாயிருச்சு. தென் the next one, Maharishi Devendranath Tagore. Maharishi Devendranath Tagore.
After the death of Rajaram Mohan Roy, Maharishi Debendranath Tagore, the poet Rabindranath Tagore's father, carried on the work. அதுக்கடுத்து ராஜாராம் மோகன் ராய் வந்து 1833 வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய இந்த பணியை வந்து யார் எடுத்து செலுத்துகிறாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தையாரான யார் தான் ரவீந்திரநாத் தாகூர்ஸ் ஃபாதர். அப்போ ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தையாரான தேவேந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய பணியை கேரிட் ஆன் தி ஒர்க், அவருடைய பணியை தொடர்ந்து செயல்படுத்துகிறாரு. தென் he laid down 4 articles of faith. faith means என்னது, நம்பிக்கை, பிலீவ் சொல்கிறோம் இல்லையா, அதான் ஃபெய்த். இவர் வந்து என்ன பண்ணார், ஒரு 4 நம்பிக்கைகளை பற்றி இந்த நம்பிக்கைகளை பற்றி அவர் வலியுறுத்துறாரு. இந்த 4 நம்பிக்கைகள் வந்து என்னென்ன அப்படின்னா, the first one, in the beginning there was nothing. என்ன குறிப்பிடுறாரு பாருங்க, in the beginning there was nothing. தொடக்கம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. The one supreme being alone existed who created the universe. Beginning there was nothing. ஆரம்பம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பட் என்ன சொல்றாரு, the one supreme being alone existed who created the universe. எல்லாம் உள்ள ஒரே கடவுள் மட்டும்தான் உள்ளாரு. எல்லாம் உள்ள யாரு, ஒரே கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் தான் என்ன பண்ணார், இந்த உலகத்தையே படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, ஒரே கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு, அவர் தான் இந்த உலகத்தையே படைத்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த செகண்ட் ஒன், he alone is the God of truth, infinite wisdom, goodness and power, eternal, omnipotent and one without second. அப்போ he alone is the God of truth. என்ன குறிப்பிடுறாரு, அவர் ஒருவரே, கடவுள் ஒருவரே யாராக இருக்கிறாராம் பாருங்க, ட்ரூத், காட் ஆஃப் ட்ரூத், உண்மையின் கடவுள் ஒருவரே உண்மையாகவும், இன்ஃபினிட்டிவ் விஸ்டம், எல்லையற்ற ஞானத்தின், அண்ட் பவர், பவர் என்ன சொல்லுவோம், சக்தி, அது சொல்லணும்னா லேட்டு ஆற்றல் அப்படின்னு சொல்லுமா, எட்டர்னல் என்னது, நற்பண்பு. தென் ஆம்னிபர்சன்ட், ஆம்னிபர்சன்ட்னா என்னது, ஒரு சக்தியின் கடவுளானவர் அல்லது ஒரு நிலையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்னிபர்சன்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, நிலையானவர். த ஒன் வித்தவுட் செகண்ட் அப்படின்னா என்னது, எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. ஒன் வித்தவுட் செகண்ட்னா யார், கடவுளுக்கு இணை யாருமே இல்லை. அப்போ கடவுள் ஒருவரே உண்மையாகவும் எல்லையற்ற ஞானத்தை உடையவராகவும் நற்பண்பாகவும் நற்பண்பின் உடையவராகவும் சக்தியின் கடவுளாகவும் நிலையானவராகவும் எங்கும் நிறைந்திருப்பவராகவும் அவருக்கு இணையாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, our salvation depends on belief in him and in his worship in this world and the next. our salvation என்ன சொல்லுவான், நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, அடுத்த பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அது மாதிரி அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ், நம்மளுடைய பிறவி அப்படிங்கிறது சார்ந்து இருக்குது எதை, பிலீவ்ஸ் இன் ஹிம் இன் ஹிஸ் வர்ஷிப். எதை கொடுக்குறாங்க, நம்முடைய இந்த பிறவி அப்படிங்கிறது இந்த பிறவியிலையும் சரி அடுத்த பிறவியிலையும் சரி அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் தான் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் வர்ஷிப், அவரை நம்ம நம்புறதையும், இன் பிலீவ் இன் ஹிம், அவரை நம்ம நம்புறதையும் தான் சார்ந்து இருக்குது. எப்போ, எது, இந்த பிறவியாக இருந்தாலும் சரி அடுத்த பிறவியாக இருந்தாலும் சரி நம்ம கடவுளை வணங்குவதிலையும் கடவுளை இது நம்புபவரை மட்டுமே சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. தென் ஃபோர்த் ஒன், belief consists in loving him and doing his will. Belief consists in loving him and doing his will. என்ன குறிப்பிடுறாரு, அவரை நம்புவது என்பது நேசிப்பதிலும் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும்
அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. பிலீஃப் கான்சிஸ்ட், நம்ம அவரை நம்புறது வந்து எதில்? இன் லவ்விங் ஹிம்னா என்னது? நேசிப்பதிலையும். அண்ட் டூயிங் ஹிஸ், செயல்படுத்துவதில், எதை? விருப்பங்களை, நம்மளுடைய டிசையர் இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. த நெக்ஸ்ட் ஒன், கேசப் சந்திரசென் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. கேசப் சந்திரசென் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய பிரம்ம சமாஜமும் கேசவ் சந்திரசென்னும். Okay, thank you my dear students. We will see next class.